பிரியமானவர்களே, இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். சிறுபிராயத்திலிருந்து எனக்கு சில கேள்விகள் வேதத்திலே எனக்கு உண்டு, சில சந்தேகங்களெல்லாம் உண்டு. அப்படிப்பட்ட சந்தேகங்களிலே ஒன்று என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசுவினுடைய மரணத்தை குறித்து நான் யோசிப்பது உண்டு. இயேசுவானவர் மரித்தார், இது கிறிஸ்தவ மக்களாகிய நமக்கு ஆசீர்வாதம். அவருடைய மரணத்தின் மூலமாய் நமக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. அவருடைய மரணத்தின் மூலமாய் நமக்கு வெற்றி, அவருடைய இரத்த சிந்துதலின் மூலமாய் நமக்கு மன்னிப்பு. இப்படியெல்லாம் அநேக பிரசங்கங்களை கேட்பதுண்டு. அதே நேரத்திலே அநேகர் குறிப்பாய் ஆண்டவருடைய பாடுகளை குறித்து பிரசங்கிக்கும் பொழுது, பேசும் பொழுது சொல்லுவதையும் கேட்டிருக்கிறேன். என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இயேசு சிலுவைக்கு சென்றார், யூதாஸ் ஒரு காரணமாக இருந்தான், மார்க்கத் தலைவர்கள் இயேசுவை சிலுவையிலே அறைந்தார்கள், இன்னும் போர் சேவர்களை குறித்தும் அன்றைக்கு இயேசுவை பாடுபடுத்தின அநேகரை குறித்தும் அதிகமாய் பேசுவார்கள். அப்பொழுது என்னுடைய மனதிலே எழும்புகிற ஒரு சந்தேகம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய மரணம் நமக்கு ஆசீர்வாதம், நமக்கு ரட்சிப்பை தருகிற மரணம். அப்படி இருந்தால் இயேசுவை மரணத்துக்குள்ளாக்கின இவர்கள் எல்லாரும் நமக்கு நல்லதுதானே செய்திருக்கிறாங்க. இயேசு மரிக்க யூதாஸ் ஒரு காரணமாய் இருந்தால் அது எனக்கு நல்லது தானே. இயேசு மரிக்க மார்க்க தலைவர்கள் காரணமாக இருந்தால் அதில் என்ன பிரச்சனை? என்னை பொறுத்த மட்டிலே எனக்கு அந்த மரணத்தின் மூலமாய் கிடைக்கிற ரட்சிப்பு, அந்த மார்க்க தலைவர்களுக்கும் ஒரு பங்கு உண்டுதானே. இப்படியெல்லாம் நான் யோசித்ததுண்டு. இன்றைக்கும் நான் யோசிக்கிறது போல அநேகர் யோசிக்கலாம். ஆனால் இப்படியாய் நாம் யோசிப்போம், பேசுவோம் என்பதை அறிந்துதான் அன்றைக்கே ஆண்டவர் அதற்கு ஒரு பதிலையும் சொல்லிட்டார். வேதத்தில் எங்கே சொல்லியிருக்கார் தெரியுமா? பரிசுத்த மார்க் எனப்பட்டவர் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நான் அதை வாசிக்க விரும்புகிறேன். மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டிக் கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். தீர்க்க தரிசனத்திலே எழுதியிருக்கிறபடி மனுஷகுமாரன் போகிறார். எல்லாம் அதன்படிதான் நடக்கிறது. யூதாசும் அதன்படிதான் செல்லுகிறான். இருந்தாலும் எழுதியிருக்கிறதினாலே யூதாஸ் செய்தது அது பரவாயில்ல, அது தவறில்லைன்னு சொல்லிட முடியுமா? இல்லை. எந்த மனுஷனால் காட்டி கொடுக்கப்படுகிறானோ அவனுக்கு ஐயோ, அவன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாக இருக்கும் என்று சொல்லுகிறார். காரணம், அந்த யூதாசனுடைய முடிவை அவர் முன்னறிந்தார். மனம் திரும்பி மீண்டும் தன்னிடத்தில் வரமாட்டான் என்பதை அறிந்ததினாலே சொல்லுகிறார், அவனுக்கு ஐயோ, அவன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாக இருக்கும். இன்றைக்கும் ஒருவேளை நாம் இந்த கண்ணோட்டத்திலே பார்க்கலாம். அருமை ஆண்டவராகிய இயேசுவினுடைய மரணத்தை பார்க்கும் பொழுது இரு கண்ணோட்டத்திலே நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஒரு கண்ணோட்டம் வெளி கண்ணோட்டம் என்று சொல்லலாம், மற்றொரு கண்ணோட்டம் விசுவாச கண்ணோட்டம். வெளிக்கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கும் பொழுது நான் ஏற்கனவே சொன்னது போல் இயேசு சிலுவைக்கு செல்ல யூதாஸ் ஒரு காரணமாய் இருந்தான், உண்மைதான். மார்க்க தலைவர்கள் அவர்களும் ஒரு காரணமாய் இருக்கிறார்கள்.
பிலாத்துவும் ஒரு காரணமாய் இருக்கிறான் இல்லையா? இதை நாம் மறுக்க முடியாது. வேதத்தில் இதெல்லாம் நாம் வாசிக்கிறோம். யூதாஸ் அவனுடைய பண ஆசை இயேசுவை சிலுவைக்கு கொண்டு சென்றது. மார்க்க தலைவர்கள் பார்க்கிறாங்க, என்னடா இத்தனை பெரிய ஜனக்கூட்டம் இவன் பின் செல்லுகிறதே. பொறாமையினாலே அவரை சிலுவையிலே அறைந்தார்கள் என்பதை வேதத்திலே வாசிக்கிறோம். இவன் பொருளாசை, பண ஆசை இயேசு சிலுவைக்கு செல்ல காரணமாய் இருந்தது. மார்க்க தலைவர்களுடைய பொறாமை ஒரு காரணமாய் இருந்தது. பிலாத்துவனுடைய பதவி மோகம், அவனுடைய பதவியை தக்க வைக்க அவன் நீதியை தவற விடுகிறான். இயேசு நிரபராதி என்று அறிந்தும் அவரை விடுவிக்க மனதில்லாமல் சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கிறான். எங்கு இந்த யூத மக்கள் ராயனுக்கு இவனை குறித்து பிராது சொல்லி, அந்த ராயன் எப்பொழுது இவனை இந்த தேசாதிபதி பதவியிலிருந்து அவனை நீக்க வேண்டும் என்று வாய்ப்பை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ராயன் தன்னை தள்ளிவிடுவான் என்று சொல்லி அவன் இயேசுவை விடுவிக்க மனதில்லாமல் யூத மக்களை பிரியப்படுத்த இயேசுவை அவன் சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கிறான். இது வெளிக்கண்ணோட்டம். சரி, வெளிக்கண்ணோட்டம் பார்க்கிறோம். அப்ப எந்த கண்ணோட்டத்தில் தான் நம்ம பார்க்கணும் இயேசுவின் மரணத்தை? கிறிஸ்தவ மக்களாகிய நாம் எந்த கண்ணோட்டத்தின் முடிவுக்கு வரணும் தெரியுமா? விசுவாச கண்ணோட்டம். இந்த விசுவாச கண்ணோட்டம் என்ன தெரியுமா? இயேசுவானவர் ஏன் மரித்தாரா? என்னுடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார். இங்க யூதாசும் வரமாட்டான், மார்க்க தலைவரோட வரமாட்டாங்க, பிலாத்துவுக்கும் இங்க இடம் கிடையாது. இயேசுவானவர் ஏன் மரித்தார்? நான் அடைய வேண்டிய தண்டனையை இயேசுவானவர் எனக்கு பதிலாக ஏற்றுக்கொண்டார். இதுதான் விசுவாச கண்ணோட்டம். தெரியுதுங்களா? நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். வேதத்துல வாசிக்கிற இல்லையா? ஆம் பிரியமானவர்களே, இதுதான் சத்தியம். நம் வெளிக்கண்ணோட்டத்திலே கிறிஸ்து இயேசுவின் மரணத்தை நாம் பார்த்தாலும் விசுவாச கண்ணோட்டத்தின் முடிவுக்கு வருவதுதான் அது சரி. யூதாசனுடைய தீய சுவாபங்களுக்காகவும் மார்க்க தலைவர்களிடத்திலே காணப்பட்ட அந்த தீய சுவாபத்துக்காகவும், பிலாத்துவனிடத்திலே காணப்பட்ட தீய சுவாபத்துக்காகவும், என்னிடத்திலே காணப்படுகிற அநேக தீய சுவாபங்களுக்காகவும் ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே மரிக்க வேண்டியதாக இருந்தது. அவருடைய மரணத்தின் மூலமாய் நாம் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுகிறோம், நாம் ரட்சிப்படைகிறோம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, மீண்டும் ஒரு முறையாய் உம்முடைய மரணத்தை குறித்து நாங்கள் சிந்தித்து பார்க்க எங்களுக்கு கிருபை செய்தீர். நன்றி ராஜா. அநேக வேளையிலே உம்முடைய மரணத்துக்கு யூதாஸ் தான் காரணம், பிலாத்து தான் காரணம், மார்க்க தலைவர்கள் தான் காரணம் என்று சொல்லி நாங்கள் நிறுத்தி விடுகிறோம். அந்த யூதாசினிடத்திலே காணப்பட்ட தீய சுவாபம், மார்க்க தலைவரிடத்திலே காணப்பட்ட தீய சுவாபம், பிலாத்துவனிடத்திலே காணப்பட்ட தீய சுவாபம், இன்னும் அவரிடத்திலே காணப்படாத அதிகமான தீய சுவாபங்கள் எல்லாம் இன்றைக்கு எங்களிடத்திலும் உண்டு. இப்படிப்பட்ட தீய சுவாபங்களுக்காக தான், எங்களிடத்திலே காணப்படுகிற பாவங்களுக்காக தான் நீர் சிலுவைக்கு சென்றீர். அந்த மரணத்தின் மூலமாய், உம்முடைய மரணத்தின் மூலமாய் நாங்கள் இந்நாளிலே பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுகிறோம் என்கிற நிச்சயத்தை நீர் உம்முடைய திருவசனத்தின் மூலமாய் எங்களுக்கு தருகிறீர் என்பதை நாங்கள் நினைந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் தகப்பனே, இந்த விசுவாசத்தோடு நாங்கள் எங்களுடைய கிறிஸ்தவ ஜீவியத்தை நடத்த கர்த்தர் எங்களுக்கு அருள் புரியும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.